Hello students, welcome to 12 Tenses Learning Course Lesson 1. இந்த சென்டென்ஸை கவனிங்க. நான் விஜய் டிவியில் வேலை செய்கிறேன். இது ஒரு சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? நான் விஜய் டிவியில் வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் நம்ம இங்கிலீஷில் பேசும் பொழுது இந்த மாதிரி நான் விஜய் டிவியில் வேலை செய்தேன் அப்படின்னு பேச மாட்டோம். அதோடு சேர்ந்து அந்த டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி பேசுவோம். அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்தேன் அப்படிங்கிறது ஒரு முழுமையடையாத சென்டென்ஸ். சரிங்களா? அப்போது அந்த சென்டென்ஸ் எப்போ முழுமையடையும் அப்படின்னா அந்த டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசும்பொழுது மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் முழுமையடையும். அதாவது ஒவ்வொரு டென்ஸுக்குமே தனித்தனியாக கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசும்போது மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் முழுமையடையும். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இந்த நான் விஜய் டிவியில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது நான் வேலை செய்கிறேன், அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ஒர்க். எங்கே? விஜய் டிவியில். இப்போ இன் விஜய் டிவி. அப்போது ஐ ஒர்க் இன் விஜய் டிவி அப்படின்னா நான் விஜய் டிவியில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மீனிங். இப்போது இதே சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில், அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்தேன் அப்படி சொல்ல மாட்டோம். அதோடு சேர்ந்து நம்ம அந்த டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் நம்ம பேசுவோம். சரிங்களா? அதாவது கற்றுக்கிடும் போது வேணும்னா இந்த மாதிரி நம்ம கற்றுக்கலாம். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நான் விஜய் டிவியில் வேலை செய்தேன் அந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கும் போது இந்த மாதிரி கற்றுக்கலாம். பட் இங்கிலீஷில் பேசும் பொழுது அந்த டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். சரிங்களா? இப்போ வாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், லாஸ்ட் நைட், லாஸ்ட் சண்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் வீக்கெண்ட், லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் சம்மர். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி இன்னொரு வேர்டு அகோ. சரிங்களா? இந்த அகோ அப்படிங்கிற வேர்டையும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 10 minutes ago, an hour ago, 3 days ago, a week ago, a month ago. இந்த மாதிரி நம்ம அகோ அப்படிங்கிற வேர்டையும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி எஸ்டர்டே அப்படிங்கிற வேர்டையும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், எஸ்டர்டே, எஸ்டர்டே மார்னிங், எஸ்டர்டே ஈவினிங், எஸ்டர்டே ஆஃப்டர்நூன், த டே பிஃபோர் எஸ்டர்டே. இந்த மாதிரி எஸ்டர்டே அப்படிங்கிற வேர்டு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி இயர்ஸ், மந்த்ஸ், டேட்ஸ் இதையும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் 2010, இன் த 90s, ஆன் மே 2010, ஆன் ஃப்ரைடே. இந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசும்பொழுது மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் முழுமையான சென்டென்ஸாக மாறும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் போகலாம் வாங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு நான் விஜய் டிவியில் வேலை செய்தேன் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இங்கிலீஷில் பேசும் பொழுது அந்த கீவேர்ட்ஸை ஏதாவது ஒன்று சேர்த்து தான் நம்ம பேசுவோம். சரிங்களா? அப்போது தான் அந்த சென்டென்ஸ் முழுமையடையும். எக்ஸாம்பிள், இந்த சென்டென்ஸில் நான் இயரை கீவேர்டாக பயன்படுத்தியிருக்கிறேன். அதாவது நான் 2022இல் விஜய் டிவியில் வேலை செய்தேன். இப்போது தான் அந்த சென்டென்ஸ் ஒரு முழுமையான சென்டென்ஸ். சரிங்களா? இப்போது இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது நான் வேலை செய்தேன். அப்போது ஐ ஒர்க்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஒர்க்ட் அப்படின்னா நான் வேலை செய்தேன். எங்கே? விஜய் டிவியில். இப்போ இன் விஜய் டிவி. எப்போது? 2022இல். அப்போது இன் 2022. அப்போது ஐ ஒர்க்ட் இன் விஜய் டிவி இன் 2022 அப்படின்னா நான் 2022இல் விஜய் டிவியில் வேலை செய்தேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? நான் விஜய் டிவியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் நான் விஜய் டிவியில் வேலை செய்தேன் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ தேர்ட் என்ன பார்க்க போகிறோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போது இதே சென்டென்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும்? நான் விஜய் டிவியில் வேலை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி மட்டும் நம்ம பேச மாட்டோம். அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்து வருகிறேன், இது ஒரு முழுமையான சென்டென்ஸ் கிடையாது. அப்போது இது முழுமையான சென்டென்ஸாக மாறும்னா அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தணும். இப்போ வாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ஸ் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், சின்ஸ் 10 o'clock, சின்ஸ் மண்டே, சின்ஸ் ஆகஸ்ட், சின்ஸ் ஆகஸ்ட் 10th, சின்ஸ் லாஸ்ட் நைட். இந்த மாதிரி சின்ஸ் அப்படிங்கிற வேர்டு நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஃபார் அண்ட் ஃபார் த பாஸ்ட், இந்த ரெண்டு வேர்டும் நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், ஃபார் த பாஸ்ட் 2 hours, ஃபார் த பாஸ்ட் 5 days, ஃபார் த பாஸ்ட் 6 months,
ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ். இந்த மாதிரி ஃபார் அண்டு ஃபார் த பாஸ்ட் இந்த ரெண்டு வேர்டும் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸாக நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, நான் விஜய் டிவியில் வேலை செய்து வருகிறேன். இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆனால் இது வந்து ஒரு முழுமையடையாத சென்டென்ஸ். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடையணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸை ஏதாவது ஒன்று பயன்படுத்தினா தான் இந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடையும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் 2022 விஜய் டிவியில் வேலை செய்து வருகிறேன். இப்போ தான் இது வந்து ஒரு முழுமையான சென்டென்ஸ். ஓகே, இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் என்ன, நான் அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன, ஐ. இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஹேவ் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அதுக்கப்புறம் தான் மெயின் ஆஃப் வரும். சரிங்களா, இங்கே மெயின் ஆஃப் என்ன, வேலை செய்தல். இப்போ வேலை செய்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஒர்க். இதோட 3 ஃபார்ம் என்ன, ஒர்க்ட். சரிங்களா, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வேர்போட 3rd ஃபார்ம் தான் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா, அப்போ ஐ ஹவ் ஒர்க்ட் அப்படின்னா நான் வேலை செய்து வருகிறேன். எங்கே, விஜய் டிவியில். இப்போ இன் விஜய் டிவி எப்போதிலிருந்து, 2022 அப்போது சின்ஸ் 2022. அப்போது ஐ ஹவ் ஒர்க்ட் இன் விஜய் டிவி சின்ஸ் 2022 அப்படின்னா நான் 2022 விஜய் டிவியில் வேலை செய்து வருகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதாவது நான் 2022 விஜய் டிவியில் வேலை செய்தேன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துருக்குறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நான் 2022 விஜய் டிவியில் வேலை செய்து வருகிறேன் இப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன பார்த்தோம், ஐ ஒர்க்டு இன் விஜய் டிவி இன் 2022 அப்படின்னு பார்த்தோம். இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது நான் 2022 வேலை செய்தேன். சரிங்களா, இப்போ என்ன வருஷம் நடக்குது, 2024. அப்போது அந்த சென்டென்ஸுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, 2022 வேலை செய்தேன், 2024 வேலை செய்யவில்லை அப்படிங்கிற மீனிங். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து என்ன மீனிங் அப்படின்னா, அது வந்து கடந்த காலத்திலே தொடங்கி அந்த செயல் வந்து கடந்த காலத்திலே முடிவடைந்து விடும், ப்ரெசண்ட்டுக்கு வராது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகே, அதே இது வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா என்ன பார்த்தோம் இங்கிலீஷில், ஐ ஹவ் ஒர்க்ட் இன் விஜய் டிவி சின்ஸ் 2022. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 2022 வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதாவது இதுலேயும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பாஸ்ட்டில் தான் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கோம். அதாவது 2022 அப்படிங்கிறது பாஸ்ட்டு. அப்போது 2022 அதாவது பாஸ்ட்டில் வேலை செய்ய ஆரம்பித்து இப்போ ப்ரெசன்ட் இருக்கு இல்லையா 2024, இதிலும் நான் வந்து வேலை செய்து வருகிறேன். சரிங்களா, ரெண்டு டென்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சதா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது அந்த செயல் வந்து கடந்த காலத்தில் தொடங்கி கடந்த காலத்திலே முடிவடைந்து விடும். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் வேலை அந்த செயல் வந்து தொடங்கும், ஆனால் நிகழ்காலம் வரைக்கும் தொடரும். சரிங்களா, இதுதான் இரண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இது வரைக்கும் என்ன பார்த்தோம், நான் விஜய் டிவியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நான் விஜய் டிவியில் வேலை செய்தேன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நான் விஜய் டிவியில் வேலை செய்து வருகிறேன் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இப்போது இதே சென்டென்ஸை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லணும், நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ஆனால் இது வந்து ஒரு முழுமையடையாத சென்டென்ஸ். அப்போது அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸை பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடையும். சரிங்களா, இப்போ வாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, அதாவது நவ், ரைட் நவ், நவடேஸ், அட் த மூமெண்ட், அட் ப்ரெசன்ட், கரண்ட்லி, திஸ் வீக், திஸ் மந்த், திஸ் இயர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய கீவேர்ட்ஸாக நம்ம பயன்படுத்துவோம். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். என்ன பார்த்தோம், நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த சென்டென்ஸோடு நம்ம வந்து அந்த கீவேர்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் நான் இப்பொழுது விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா, இப்பொழுது அப்படிங்கிற வேர்டு வந்து நான் வந்து கீவேர்டாக இங்கே பயன்படுத்திக்கிறேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் என்ன, நான், அப்போ ஐ. அப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன ஹெல்பிங் அப்போ யூஸ் பண்ணுவோம், ஆம். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் மெயின் ஆஃப் வரணும். அங்கே மெயின் ஆஃப் என்ன, வேலை செய்தல். வேலை செய்தல் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன, ஒர்க். அப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் எந்த வேர்ப்பு பயன்படுத்துவோம், அந்த வேர்ப்போட ஐஎன்ஜி சேர்ந்து தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஒர்க்கிங். அப்போ ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எங்கே, விஜய் டிவியில். அப்போ இன் விஜய் டிவி. எப்போ, இப்பொழுது. அதாவது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். அதாவது கரண்டில் நான் வந்து விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். இப்போ இப்பொழுது அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன, நவ். சரிங்களா, அப்போது ஐ எம் ஒர்க்கிங் இன் விஜய் டிவி நவ் அப்படின்னா நான் இப்பொழுது விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் எத்தனை டென்சஸ் பார்த்துக்கிறோம்? 4 டென்சஸ் பார்த்துக்கிறோம். இப்போ வந்து 5th டென்ஸ் என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போது இதே சென்டென்ஸை வந்து நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்ல போகிறோம்? அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்போது நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் ஈவெண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது என்ன சிங்கிள் ஈவெண்ட் என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு நிகழ்வு. இப்போது நான் விஜய் டிவியில் வேலை செய்கிறேன், நான் விஜய் டிவியில் வேலை செய்தேன், இதெல்லாமே என்னது? சிங்கிள் ஈவெண்ட். சரிங்களா? ஆனால் இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் ஈவெண்ட்ஸ். அதாவது 2 நிகழ்வு நடக்கும் இல்லையா? அந்த 2 நிகழ்வுல சொல்லும்போது நம்ம வந்து இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இது வந்து ஒரு முழுமையடையாத சென்டென்ஸ். நல்லா பாருங்கள், இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க கொஞ்சம். நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இந்த சென்டென்ஸ் முழுமையடைஞ்சிருக்கான்னு பாருங்கள், முழுமையடையாத சென்டென்ஸ். அப்போது இந்த நிகழ்வோடு சேர்ந்து இன்னொரு நிகழ்வையும் சேர்க்கும் பொழுது தான் இந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடையும். இப்போது நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன், இது வந்து எந்த காலத்தை குறிக்கிறது? கடந்த காலத்தை குறிக்கிறது. சரிங்களா? அப்போது நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னா அது எந்த காலம்? கடந்த காலம். இப்போது நீங்கள் கடந்த காலத்தில் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு நிகழ்வு, ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த காலத்தில் நீங்கள் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு நிகழ்வு சேர்ந்தாவது நடந்திருக்கும் இல்லையா? அந்த நிகழ்வையும் சேர்த்து சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். அதாவது டபுள் ஈவெண்ட்ஸ், 2 நிகழ்வுகளை சேர்த்து சொல்லும் பொழுது இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன், இது வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இது வந்து ஒரு நிகழ்வு. அப்போது இதோடு சேர்ந்து இன்னொரு நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கும், அதையும் சேர்த்து சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு திருமணம் நடந்தது. சரிங்களா? அப்போது கடந்த காலத்தில் 2 நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை வந்து நம்ம என்ன டென்ஸில் சொல்லுவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். இப்போது இந்த 2 நிகழ்வில் வந்து எந்த நிகழ்வு ஃபஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படின்னா பார்க்கணும். எந்த நிகழ்வு ஃபஸ்ட்டில் நடந்திருக்கும்? விஜய் டிவியில் வேலை செய்தது தான் ஃபஸ்ட்டில் நடந்திருக்கும், திருமணம் பண்ணது செகண்டாக தான் நடந்திருக்கும். சரிங்களா? ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா எந்த நிகழ்வு ஃபஸ்ட்டில் நடந்ததோ அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எந்த நிகழ்வு 2வதாக நடந்ததோ அதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? இங்கே வந்து 2 நிகழ்வுக்கும் ஒரே டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது. எந்த நிகழ்வு வந்து ஃபஸ்ட்டில் நடந்ததோ அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எந்த நிகழ்வு 2வதாக நடந்ததோ அதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். சரிங்களா? ஓகே, இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். ஏன் அப்படின்னா விஜய் டிவியில் வேலை செய்தது அதுதான் ஃபஸ்ட்டில் நடந்திருக்கு. அதை வந்து என்ன டென்ஸில் மேக் பண்ண போகிறோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மேக் பண்ண போகிறோம். அப்போது நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அப்போ ஐ. இப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்தளவில் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன ஹெல்பிங் அப் யூஸ் பண்ணுவோம்? வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் அப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அதுக்கப்புறம் தான் மெயின் அப் வரணும். மெயின் அப் என்ன? வேலை செய்தல். இப்போ வேலை செய்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஒர்க். சரிங்களா? ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் அந்த வேர்ப் அப்படியே பயன்படுத்த மாட்டோம். அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து தான் பயன்படுத்துவோம். அப்போ ஒர்க்கிங். அப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். எங்கே? விஜய் டிவியில். அப்போ இன் விஜய் டிவி. அப்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் விஜய் டிவி அப்படின்னா நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மீனிங். இப்போது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள் பொழுது அப்படிங்கிற வேர்டு இருக்கும். சரிங்களா? இந்த பொழுது அப்படிங்கிறது வந்து தமிழை பொறுத்தளவில் லாஸ்ட்டில் வந்திருக்கு, ஆனால் இங்கிலீஷில் வந்து அது வந்து ஃபஸ்ட்டில் வரும். சரிங்களா? அப்போ பொழுது அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? வென். அப்போது வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் விஜய் டிவி அப்படின்னா நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது. சரிங்களா? இது வந்து ஒரு சென்டென்ஸ். இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் என்ன நிகழ்வு நடந்தது? எனக்கு திருமணம் நடந்தது. அதை வந்து என்ன டென்ஸில் சொல்ல போகிறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். அது எப்படி சொல்லுது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஐ காட் மேரிட் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போது when I was working in விஜய் டிவி ஐ காட் மேரிட் அப்படின்னா நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு திருமணம் நடந்தது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் எத்தனை டென்சஸ் பார்த்துக்கிறோம்? 5 டென்சஸ் பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 6th டென்ஸ். அது என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போது இதே சென்டென்ஸை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? நான் விஜய் டிவியில் வேலை செய்து வந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்போது நான் விஜய் டிவியில் வேலை செய்து வந்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இதையுமே நாம் வந்து டபுள் ஈவெண்ட்ஸில் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது 2 நிகழ்வுகளை சொல்லும் பொழுது தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் நம்ம பயன்படுத்துவோம். அப்போது இதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணோம்? அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் இந்த டபுள் ஈவெண்ட் சொல்லும்போது பயன்படுத்தணும். இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் நம்ம வந்து டபுள் ஈவெண்ட் சொல்லும்பொழுது பயன்படுத்த போகிறோம். அப்போது 2க்குள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்க்க. ஓகே, இப்போது அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்து வந்தேன். இது வந்து எந்த காலத்தில் நடந்த நிகழ்வை குறிக்கிறது? கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை குறிக்கிறது.
இப்போது அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நான் விஜய் டிவியில் வேலை செய்து வந்தேன். இது வந்து கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை குறிக்கிறது. இப்போது விஜய் டிவியில் நீங்கள் வேலையிலிருந்து நின்ற பிறகு இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன? விஜய் டிவியில் நீங்கள் வேலை செய்யும் போதே இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கும். இங்கே என்ன? நீங்கள் வந்து விஜய் டிவியில் வேலையிலிருந்து நின்ற பிறகு இன்னொரு செயல் நடந்திருக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்க சென்டென்ஸில். அப்போது நான் விஜய் டிவியில் வேலை செய்து வந்தேன். இது வந்து ஒரு சாதாரண பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போது இது வந்து டபுள் ஈவெண்ட்ஸோடு தான் நம்ம சேர்த்து சொல்லுவோம். இப்போ இன்னொரு நிகழ்வை சேர்த்து சொல்லலாம். என்ன நிகழ்வு அப்படின்னா, நான் விஜய் டிவியில் வேலை செய்து வந்த பிறகு நான் திருமணம் செய்து கொண்டேன். இதுக்கு என்ன மீனிங்? அதாவது நான் திருமணம் செய்து கொண்ட போது விஜய் டிவியில் வேலையில் இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன? நான் திருமணம் செய்த போது விஜய் டிவியில் தான் வேலையில் இருக்கிறேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நான் திருமணம் செய்த போது விஜய் டிவியில் வேலையில் தான் இருக்கிறேன். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன? நான் திருமணம் செய்த போது விஜய் டிவியில் வேலையில் இல்லை, வேலையிலிருந்து நின்று விட்டேன். புரிஞ்சுங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஓகே, இது வந்து இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு என்ன? ஐ. இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்தளவில் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஹேட். சரிங்களா? அப்போ ஐ ஹேட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அதுக்கப்புறம் தான் மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப் என்ன? வேலை செய்தல். இப்போ வேலை செய்தல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஒர்க். அப்போ ஒர்க்ட். இங்கேயும் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் வெர்ப் 3 தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ ஐ ஹேட் ஒர்க்ட் அப்படின்னா நான் வேலை செய்து வந்தேன். சரிங்களா? எங்கே? விஜய் டிவியில். அப்போ இன் விஜய் டிவி. ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழில் அதே சென்டென்ஸில் பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு வேர்டு இருக்கும். என்ன வேர்டு? பிறகு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அது வந்து தமிழை பொறுத்தளவு லாஸ்ட்டில் வரும், இங்கிலீஷில் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டில் வரும். அப்போ பிறகு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஆஃப்டர். சரிங்களா? அப்போது ஆஃப்டர் ஐ ஹேவ் ஒர்க்ட் இன் விஜய் டிவி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விஜய் டிவியில் வேலை செய்த பிறகு அப்படிங்கிற மீனிங். பிறகு இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வு என்ன? நான் திருமணம் செய்து கொண்டேன். அதை எந்த டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போது ஐ காட் மேரீடு. சரிங்களா? நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படிங்கிறத ஐ காட் மேரீட் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஆஃப்டர் ஐ ஹேட் ஒர்க்ட் இன் விஜய் டிவி ஐ காட் மேரீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விஜய் டிவியில் வேலை செய்து வந்த பிறகு நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம எத்தனை டென்சஸ் பார்த்துக்கிறோம்? 6 டென்சஸ் பார்த்துக்கிறோம். இப்போ பார்க்க போகிறது வந்து 7th டென்ஸ். சரிங்களா? ஓகே, இதே சென்டென்ஸை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். அது வந்து என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மூணாவதாக ஒரு டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதாவது தேர்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? நான் விஜய் டிவியில் வேலை செய்து வருகிறேன் அப்படின்னு பார்த்தோம். இது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது வந்து 7th டென்ஸ். என்ன? நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். இது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? இந்த ரெண்டு டென்ஸுமே வந்து சேம் மீனிங் தான் தரும். அதாவது ஒரே மீனிங் தான் தரும். ஆனால் ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் டைமை குறிக்கும். பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஷார்ட் டைம். சரிங்களா? ஷார்ட் டைம்னா என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு 6 மாதம், 1 வருடம், இதான் ஷார்ட் டைம். சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். அதே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பீரியட் ஆஃப் டைமை குறிக்கும். பீரியட் ஆஃப் டைம்னா என்ன அப்படின்னா லாங் டைம். லாங் டைம்னா என்ன? அதாவது 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், இந்த மாதிரி லாங் டைமை குறிக்கும் போது நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் தமிழ் மீனிங்லேயே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது 7th டென்ஸ் பாருங்கள் தமிழில். நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டேன்னு என்ன அர்த்தம்? லாங். சரிங்களா? அதாவது லாங் டைமை குறிக்கிறது தான் கொண்டே. அதை வந்து நம்ம லாங் டைம் குறிக்கும் பொழுது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே இது ஷார்ட் டைமை குறிக்கும் போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வாங்க இதுக்கு என்ன கீவேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? சின்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தோம் இல்லையா? அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இதுக்கும் பயன்படுத்துவோம். சரிங்களா? அதாவது சின்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஃபார் அண்டு ஃபார் த பாஸ்ட், இந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். அந்த கீவேர்ட்ஸை அப்படியே இதுக்கும் பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு லாங் டைம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் சொல்ல போகிறேன். எப்படி அப்படின்னா பாருங்கள். நான் கடந்த 10 வருடங்களாக விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். சரிங்களா? இதை வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் என்ன? நான் அப்படிங்கிறது ஐ. சரிங்களா? இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும்? அதாவது ஹேவ் பீன் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வந்துடணும். ஆக்சிலரி வெர்ப், அதுக்கு பேர் வந்து ஆக்சிலரி வெர்ப் அல்லது ஹெல்பிங் வெர்ப். சரிங்களா? ஹேவ் பீன் அப்படிங்கிறது வரணும். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப் என்ன? வேலை செய்தல். அப்போது இங்கே வந்து நம்ம வந்து
எந்த வேர்பை பயன்படுத்துவோம், அதாவது ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்துவோமா அல்லது தேர்ட் வேர்பை பயன்படுத்துவோமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்தளவில் நம்ம வந்து வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து தான் பயன்படுத்துவோம். சரிங்களா? அப்போ ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி ஒர்க்கிங். அப்போ ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், அதாவது லாங் டைமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஓகே, அடுத்து எங்கே, விஜய் டிவியில். அப்போது இன் விஜய் டிவி. ஓகே, எத்தனை வருடங்களாக, கடந்த 10 வருடங்களாக. அப்போது ஃபார் த பாஸ்ட் 10 years. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போது நான் கடந்த 10 வருடங்களாக விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். அதாவது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் விஜய் டிவி ஃபார் த பாஸ்ட் 10 years. சரிங்களா? இந்த மாதிரி லாங் டைமை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம எத்தனை டென்ஸ் பார்த்துருக்குறோம், 7 டென்சஸ் பார்த்துருக்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போது வந்து 8th டென்ஸ். சரிங்களா? இப்போது இதே சென்டென்ஸில் வந்து நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தமிழில் எப்படி சொல்லுவோம், நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது 6th டென்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நான் விஜய் டிவியில் வேலை செய்து வந்தேன் அப்படின்னு பார்த்தோம். இது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6th டென்ஸ் வந்து நான் விஜய் டிவியில் வேலை செய்து வந்தேன் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இது என்ன டென்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா? இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் டைமை குறிக்கும். பாயிண்ட் ஆஃப் டைம்னா என்ன, ஷார்ட் டைமை குறிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, அதாவது 8th டென்ஸ் என்னது, நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டே இருந்தேன். இது என்ன டென்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இது எதை குறிக்கும் அப்படின்னா பீரியட் ஆஃப் டைமை குறிக்கும். பீரியட் ஆஃப் டைம்னா என்ன, லாங் டைமை குறிக்கும். புரிஞ்சுங்களா? நீங்கள் அந்த மீனிங்லேயே பாருங்கள், தமிழ் மீனிங்லேயே பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது 8வது டென்ஸ் பாருங்கள் தமிழில், நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டே இருந்தேன். எதை குறிக்குது, லாங் டைமை குறிக்குது. சரிங்களா? லாங் டைமை குறித்தா அது வந்து நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். ஷார்ட் டைமை குறிக்கும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் பார்த்தோம். சரிங்களா? இன்னும் வரக்கூடிய 4 டென்ஸுமே என்ன அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதே சென்டென்ஸை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரே சென்டென்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அதை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்லுவோம், நான் விஜய் டிவியில் வேலை செய்வேன். சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது செயல் வந்து இன்னும் தொடங்கவில்லை. சரிங்களா? அந்த விஜய் டிவியில் வேலை செய்யக்கூடிய செயல் வந்து இன்னும் தொடங்கவில்லை. அதாவது செயல் வந்து எதிர்காலத்தில் தொடங்கி எதிர்காலத்திலாம் முடியும், இன்னும் தொடங்கவில்லை. சரிங்களா? இப்போது எதிர்காலத்தில் தொடங்கி எதிர்காலத்தில் முடியும். அதாவது உறுதியாக சொல்ல முடியாது அந்த செயல் தொடங்குமா அப்படிங்கிறது. அதாவது நான் வந்து விஜய் டிவியில் வேலை செய்வேனா அப்படிங்கிறது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்கிறது, அதாவது ஒரு கணிப்பில். சரிங்களா? அப்போது வந்து இது எல்லாமே வந்து நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு பொருந்தும். சரிங்களா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்ன, அதாவது அந்த செயல் வந்து எதிர்காலத்தில் தொடங்கி எதிர்காலத்தில் முடியும். ஆனால் எதிர்காலத்தில் அந்த செயல் வந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து உறுதியாக சொல்ல முடியாது, ஒரு கணிப்பில் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, இதை வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் விஜய் டிவியில் வேலை செய்வேன். இதை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அப்போ ஐ. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்தளவில் இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன ஹெல்பிங் அப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா வில். சரிங்களா? அதுக்கடுத்து தான் மெயின் வேர்ப் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் என்ன, வேலை செய்வேன். வேலை செய்தலுக்கு இங்கிலீஷில் என்ன, ஒர்க். சரிங்களா? இப்போது 3 வேர்ப் இருக்குது. சரிங்களா? அந்த 3 வேர்ப்பில் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பொறுத்தவரை எந்த வேர்ப் பயன்படுத்துவோம், நம்ம ப்ரெசன்ட் வேர்ப் தான் பயன்படுத்துவோம். அப்போது ஐ வில் ஒர்க் அப்படின்னா அர்த்தம், நான் வேலை செய்வேன். எங்கே, விஜய் டிவியில். அப்போது இன் விஜய் டிவி. அப்போது ஐ வில் ஒர்க் இன் விஜய் டிவி அப்படின்னா நான் விஜய் டிவியில் வேலை செய்வேன். சரிங்களா? ஆனால் வேலை செய்வேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. இப்போது நான் விஜய் டிவியில் உறுதியாக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லணும் ஃபியூச்சரில். அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐ எம் கோயிங் அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தணும். புரிஞ்சுங்களா? அதாவது எதிர்காலத்தில் உறுதியாக ஒரு வேலையை செய்வேன் அப்படி சொல்லும் பொழுது நம்ம வந்து ஐ எம் கோயிங் அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தணும். இப்போது நான் விஜய் டிவியில் உறுதியாக வேலை செய்வேன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது இங்கிலீஷில், ஐ எம் கோயிங் டு ஒர்க் இன் விஜய் டிவி அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? அதாவது நான் வந்து உறுதியாக வேலை செய்வேனா இல்லையானு தெரியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில் ஐ வில் ஒர்க் இன் விஜய் டிவி அப்படின்னு சொல்லணும். அதாவது கண்டிப்பாக உறுதியாக வேலை செய்வேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஐ எம் கோயிங் டு ஒர்க் இன் விஜய் டிவி அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? இப்போ வாங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே என்ன பார்த்தோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நான் வேலை செய்வேன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இதே சென்டென்ஸை வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா
நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து விஜய் டிவியில் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க. சரிங்களா? யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்து உங்களை கூப்பிட்றாங்க. என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னா, அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களை கூப்பிடுறாங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அடுத்த மாதம் 10ஆம் தேதி நான் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பேன், அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. புரிஞ்சுங்களா? இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வந்து உங்களை வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக யாரோ கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்த மாதம் 10ஆம் தேதி விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருப்பேன், அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சூழ்நிலை புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? ஓகே, இதுக்கு வந்து என்ன கீவேர்ட்ஸ்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கீவேர்ட்ஸாக பயன்படுத்துவோம். இதே மாதிரி பை திஸ் டைம் டுமாரோ, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், இதையும் நம்ம வந்து கீவேர்ட்ஸாக பயன்படுத்துவோம். அதாவது பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளை இதே நேரம். சரிங்களா? நாளை இதே நேரம் நான் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மீனிங். அதே மாதிரி பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா, அடுத்த வாரம் இதே நேரம், அடுத்த வாரம் இதே நேரம் நான் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மீனிங்கில் இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ வந்து இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதாவது நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருப்பேன், இது வந்து ஒரு சாதாரண சென்டென்ஸ். சரிங்களா? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இதை வந்து கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி சொல்ல போகிறேன். எப்படி சொல்கிறது? அதாவது நான் அடுத்த மாதம் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருப்பேன். சரி, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான், அப்போ நான் அப்படிங்கிறது ஐ. சரிங்களா? அப்போ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தவரை என்ன ஹெல்பிங் அப் யூஸ் பண்ணுவோம்? வில் பி அப்படிங்கிற ஹெல்பிங் அப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மெயின் அப் நம்ம பயன்படுத்துவோம். மெயின் அப் என்ன? வேலை செய்தல், அப்போ ஒர்க். சரிங்களா? அப்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் அந்த மெயின் அப் எப்படி பயன்படுத்துவோம்? ஒர்க் அப்படிங்கிற வேர்ப்போட நம்ம வந்து என்ன சேர்ப்போம்? ஐஎன்ஜி சேர்த்து தான் பயன்படுத்துவோம். அப்போது ஒர்க்கிங். அப்போது ஐ வில் பி ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மீனிங். எங்கே? விஜய் டிவியில். அப்போ இன் விஜய் டிவி. அப்போ ஐ வில் பி ஒர்க்கிங் இன் விஜய் டிவி அப்படின்னா நான் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருப்பேன். எப்போ? அடுத்த மாதம். சரிங்களா? அப்போ அடுத்த மாதம் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? நெக்ஸ்ட் மந்த். சரிங்களா? அப்போ ஐ வில் பி ஒர்க்கிங் இன் விஜய் டிவி நெக்ஸ்ட் மந்த். நான் அடுத்த மாதம் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருப்பேன். சரிங்களா? இது என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே பார்த்தோம், நான் வேலை செய்வேன் அப்படின்னு பார்த்தோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்து என்ன பார்த்தோம்? நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தோம். இது என்ன டென்ஸு? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பார்க்க போகிறது என்ன? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை வந்து எப்படி சொல்லுவோம்? இதே சென்டென்ஸை வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நான் வேலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன நான் வேலை செய்திருப்பேன்? இதோட மீனிங் அப்படின்னா டோட்டல் டைமிங்கை குறிக்கிறது. டோட்டல் டைமிங் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அடுத்த மாதம் வந்தால் நான் விஜய் டிவியில் வேலை செய்து 5 வருடங்கள் ஆகியிருக்கும், இப்படி சொல்லுவோம் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் வந்துச்சுன்னா இதோட நான் விஜய் டிவியில் வேலை செஞ்சு 5 வருடங்கள் ஆகியிருக்கும். இந்த மாதிரி டோட்டல் டைமிங்கை சொல்லும் பொழுது இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இதுக்கு வந்து என்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதாவது ஃபார் 5 இயர்ஸ், ஃபார் 6 மந்த்ஸ், ஃபார் 10 டேஸ், ஃபார் 3 வீக்ஸ் இதை பயன்படுத்துவோம். அதே மாதிரி பை டுமாரோ, பை நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் இயர், பை நெக்ஸ்ட் மந்த், இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு கீவேர்ட்ஸாக நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நான் விஜய் டிவியில் வேலை செய்திருப்பேன், இது வந்து ஒரு சாதாரண ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை வந்து நம்ம வந்து கீவேர்ட்ஸை பயன்படுத்தி இப்போ வந்து இந்த சென்டென்ஸை வந்து டெவலப் பண்ணி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது நான் விஜய் டிவியில் வேலை செய்திருப்பேன், இதை வந்து கீவேர்ட்ஸை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸை டெவலப் பண்ணுறது? அதாவது அடுத்த மாதம் வந்தால் நான் விஜய் டிவியில் 5 வருடங்கள் வேலை செய்திருப்பேன். சரிங்களா? இதை வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இப்போது சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன? நான். மெயின் ஆஃப் என்ன? வேலை செய்திருப்பேன். சரிங்களா? இதை வந்து எப்படி சொல்கிறது சென்டென்ஸில்? ஃபஸ்ட் வந்து சப்ஜெக்ட் என்ன? ஐ. சரிங்களா? இப்போது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் என்ன ஹெல்பிங் அப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வில் ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் அப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மெயின் ஆஃப் வரணும். மெயின் ஆஃப் என்ன? வேலை செய்தல். வேலை செய்தல் இங்கிலீஷில் என்ன? ஒர்க். சரிங்களா? இப்போது இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் எந்த வேர்ப் பயன்படுத்துவோம் அப்படின்னா, வேர்ப் 3 தான் பயன்படுத்துவோம். அப்போ ஐ வில் ஹேவ் ஒர்க்டு. சரிங்களா? அப்போ ஐ வில் ஹேவ் ஒர்க்டு அப்படின்னு அர்த்தம் நான் வேலை செய்திருப்பேன் ஃபியூச்சரில். சரிங்களா? நான் வேலை செய்து இருப்பேன். ஓகே, எங்கே? விஜய் டிவியில். அப்போ இன் விஜய் டிவி. சரிங்களா? எத்தனை வருடங்கள்? 5 வருடங்கள். அப்போ ஃபார் 5 இயர்ஸ். அடுத்த மாதம் வந்தால். அடுத்த மாதம் வந்தால் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாய் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 12th டென்ஸ் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் டென்ஸ். சரிங்களா?
டுவெல்த் டென்ஸை வந்து அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? ஓகே, இந்த டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.